அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவருடைய ஸ்வஸ்திகா சின்னம் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இங்கே. அது ஒரு மத குறியீடு. அது மட்டும் இல்லை, அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார். காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லர்கள் காட்டுறீங்களா? நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை. அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு. மற்றபடி இதுக்கு வந்து இது வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது. முக்கியமாக ஹிட்லரை குறிப்பிடவும் இல்லை. ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம், அவ்வளோதான். இல்லை, அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை இல்லை, நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்கிறேன். படத்தோட தலைப்பு வில்லனுக்கு உண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? ஓ, அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா? கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையே சார். ஆமா, இல்ல எனக்கு அதுதான் புரியல. நீங்க வந்து அதுல இருக்க கருத்தை எடுத்துக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். அது அதோட யார் சொன்னா அவர் சொன்னதுல ஏதாவது குறியீடா இருக்கா அப்படின்னு போனா கிடையாது. இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. ஒரு போராட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த விதமா போராடம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாமாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளா நான் நம்புறேன். இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம். ஹிட்லருங்கிறத வந்து ஒரு 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 சர்வாதிகாரத்தோட அடையாளம். ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது, ஒரு ஹிட்லரா ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம். துப்பாக்கினால ரத்தம் வந்துடுது சார். ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல, அதனால. டைரக்டர் சார், ஹியர் இங்கே சார், உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம். இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன். வாட் வாஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் தி ஸ்டோரி? என்ன இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட்? எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா? ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று, நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், நம்ம ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும், அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம பாதிச்சதை வச்சு கதை எழுதுவோம். எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒன்று தான் கிடைக்குதுன்னு நம்புறேன். நான் என்னோட ஒரு நாள் பயணத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது. இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம். ஆஸ்ட்ரியா. இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகனுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஹிட்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சம்மந்தம் இருக்கு. இல்லை, எனக்கு கேள்வி புரியல. ரெண்டு தலைப்பும் ஒரே தலைப்புன்னு எனக்கு புரியல சார். ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம், கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம், சரிங்களா? நான் இந்த படத்தோட கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கேன், கதாநாயகனை மையப்படுத்தி இல்லை. படத்துல நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம். அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல. அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால அவங்க கூட வந்து பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால அந்த போனாங்க. 2 நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பா வேணும்.
அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும். விஜயானி சாருக்கு ஆப்டாவும் கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அதில் நிறைய 2 நாளில் உட்காந்து கிட்டத்தட்ட 40 மணி நேரம் தலையை பிச்சுட்டு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதில் ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். சீருன்னு ஒரு படம் மன்மதிலையில் இருந்தாங்க. அவங்க ஒரு விதத்தில் ஒரு பூமிகாவோட ஒரு சாயல் இருந்தது. எனக்கு பூமிகா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்.